அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பணிப்பெண் ஒருவருக்கு சரமாரியான அடி. மேலே ஏறி அடிக்கிறாங்க, அவங்களுக்கு மேலே ஏறி காலால் ஏறி மிதிக்கிறாங்க, தலையை பிடிச்சி இழுக்கிறாங்க, முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னதான் பிரச்சனை? இது என்ன நடந்தது? ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறாங்க? சோஷியல் மீடியாக்களில் ஒரு வீடியோக்கள் ஷேர் ஆகும்போது ஒரு விதமாக ஷேர் ஆகும். அதில் உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத தெரிஞ்சு அறிஞ்சு நடந்து கொள்வது தான் சிறந்தது. சிலர் சொல்லக்கூடிய கதைகள், இது அரபு நாட்டில் நடந்த ஒரு சம்பவம் இல்லைன்றது முதலாவது நான் இன்றைக்கி மென்ஷன் பண்ணிக்கொள்கிறேன். ஆனால் அரபு நாட்டில் இதை விட மோசமாகலாம் நடக்கும். கொண்டு புதைச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சால் அப்படி என்ன தான் நடந்திருக்குது. இந்த பணிப்பெண் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இது நடந்திருக்கிற சம்பவம். மலேசியாவில் நடந்த சம்பவம் என்றாலும் இவங்க செய்த இந்த செயல் என்ன செயல், ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்க காரணம்? இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இது நான் நினைக்கிறேன் ஒரு 2020 அல்லது 2018 அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்த சம்பவம் ஒன்று தான். சரியா? பழைய வீடியோ. அடிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த குழந்தைய இந்த பெண் வேலை செஞ்சிட்டு இருக்கிற டைமில் ஏதோ இவங்க செய்கிற அந்த வேலையை அந்த குழந்தை இடைஞ்சல் கொடுத்ததுக்கு அவங்க, நான் நினைக்கிறேன் அந்த குழந்தைக்கு கையில் அடித்ததோ அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சாங்க, ஒரு அநியாயம் செஞ்சிட்டாங்க குழந்தைக்கு. கபட்டில் வச்சு கையை மூடினதோ ஏதோ ஒரு தகவல் ஒன்று. சரியா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு குழந்தை அழுதுகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா வீட்டாக்கள் ஓடி வராங்க. என்ன பண்ணினாய் அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் ஒன்றுமே பண்ணலை, அது சும்மா அழுகிறான் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா அவங்க ரகசிய கேமராவோடைய வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ளே எங்கெங்கே ரகசியமாக கேமரா இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. வேலைக்கு போகிறவங்களுக்கு கேமரா இருக்குன்றதை மட்டும் எல்லாருமே, எல்லா நாடுகள்லையும் வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வீடுகளில் அங்கங்கே ரகசியமாக கேமரா இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறமா வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. இங்கே பாரு நீ என்ன பண்ணினாய் அப்படின்னு இந்த குழந்தைக்கு. அதை காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அடிக்கிறாங்க. சரி, அடிக்கக்கூடாது, போலீஸில் பிடிச்சி கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனால் ஒரு தாய் தகப்பனா, ஒரு குழந்தையுடைய தாய் தகப்பனா தன்னுடைய குழந்தைக்கு இப்படி ஒரு சித்திரவதை செய்யும்போது அந்த காட்சியை பார்க்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு ஒரு செகண்ட் கோபம் வரும். இப்போ இதே இந்த வீடியோவை போடாமல் இந்த பெண் அந்த குழந்தைக்கு செஞ்ச அநீதி என்ன, அடித்ததோ அல்லது அந்த குழந்தையோட கையை ஏறி மிதித்ததோ இல்லை அந்த குழந்தைக்கு அநியாயம் செய்கிற மாதிரி வீடியோவை சமூக வலைத்தளத்தில் இப்போ போட்டிருந்தா, இவளை மாதிரி ஆக்களையெல்லாம் வெட்டி கொள்ளணும், இவளையெல்லாம் உயிரோடு விடக்கூடாது. இப்போ இந்த கமெண்ட் இப்போ நிறைய பேர் ஒரு விதமாக கமெண்ட் எழுதுவாங்க இல்லையா அரபு நாடுகள். அப்படி தான் அரபு நாட்டு வீடியோ இல்லை, அரபு நாட்டுக்கு தான் ஏசி வீடியோ போகிறது எல்லாருமே. அப்படி ஒன்று நடந்ததை கண்டாலே, தலையில் ஹிஜாபை கண்டாலே அது அரபு நாடு தான். சரியா? இந்த காட்சியை போடாமல் அந்த குழந்தைக்கு அநியாயம் செய்கிற காட்சியை போட்டிருந்தா சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அது வைரல் ஆகியிருக்கும். இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் எப்படிப்பட்ட அளவு இருக்கா பாருங்க, இவங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கையை வெட்டணும், அப்படி அநியாயம் செய்யணும், இப்படி அநியாயம் செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே அந்த தப்பு பண்ணினவங்களை ஒரு வேளை அந்த கோபத்தில் அவங்க அடித்து வீடியோ போட்டால் அது அந்த இடத்துல சோஷியல் மீடியான்றதே அதுதான். நெகட்டிவ் ஒரு விடயத்தை பாசிட்டிவாகவும் காட்டலாம், நெகட்டிவாகவும் காட்டலாம். குழந்தைய அடித்ததை போட்டிருந்தா அது பாசிட்டிவ், குழந்தைய அடித்த பெண் அடித்ததை காட்டினா அது நெகட்டிவ். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா வீடுகள்லையும் கேமரா இருக்குது, எல்லா இடங்கள்லையும் கேமரா இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய பேர் இந்த பர்சனல் கேமராவில் தான் நிறைய பேர் மாட்டியிருக்கிறாங்க. ரகசிய கேமராக்கள் நிறைய இடங்களில் இருக்குது, நிறைய வீடுகளில் நிறைய இடங்களில் வச்சுருப்பாங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரிகிறது இல்லை, கேமரா ஒன்று இருக்குது அப்படின்றதே தெரிகிறது இல்லை. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தவறு செஞ்சு மாட்டும்போது தான் கேமரா எங்கடா இருக்கு, கேமரா இருக்கா, இவ்வளோ காலம் நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லா வேலைகள்லையும் குழந்தைகளை பராமரிக்கிறதா இருக்கட்டும், கிச்சனில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், துணி துவைக்கிற அறையாக இருக்கட்டும், வீட்டோட சரௌண்டிங்காக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க. பாதுகாப்பான முறையில் உங்களுடைய தொழிலை கவனமாக வந்த நாட்டில் நம்மளுடைய தொழிலுக்கு கண்ணியத்தை கொடுத்து அந்த கண்ணியத்தோட வேலையை செஞ்சுட்டு போக பாருங்கள். அதே மாதிரி இந்த அடி வாங்குகிற பெண் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா நாட்டு பெண். மலேசியாவில் நடந்திருக்குது இந்த சம்பவம். இந்தோனேஷியா நாட்டு பெண் தான். அடி வாங்குகிற பெண் இந்தோனேஷியா நாட்டு பெண். சரியா?
அது பார்க்குறதுக்கு இலங்கை பெண் மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இலங்கை பெண். அது இலங்கை இல்லை, இந்தோனேஷியா நாட்டு பெண் உண்டு. தயவு செய்து கவனம். இந்த காட்டுறாங்க பாருங்க, நீ என்ன பண்ணினன்றதை பாரு அப்படின்னு அந்த பெண் வந்து காட்டுறாங்க ஃபோனில். இந்த மாதிரி ஆதாரத்தோடு காட்டும்போது சில நேரங்களில் இந்த மாதிரி அடிச்சுட்டு சரி இதுக்கு பிறகு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு நொடியில் விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே அந்த வீடியோ ஆதாரத்தோடு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சாங்கன்னு வைங்க, சிறுவர் துஷ்பிரயோகம் அது இதுன்னு உருப்பட்ட கேஸை போட்டு ஒரு 10 வருஷம் ஜெயிலே போட்டுருவாங்க. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி தான் சில வீடுகளில் இன்னொரு இந்த டாப்பிக்கையும் சொல்லி முடிச்சிடுறேன். சில வீடுகளில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, பசங்க ரொம்ப சுட்டி பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப துடி பண்ணுறாங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இவங்களால் ஒன்று நம்ம இவங்களை கண்டிக்கணும் இல்லையா நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற டிசிஷன் வரும்போது கண்டிக்கிற முடிவை எக்காரணத்தை கொண்டு எடுக்காதீங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஏஜென்ட்டோட பேசியோ எம்பசியோட பேசியோ ஏதாவது பண்ணுங்கள். ஏன் தெரியுமா, சில நேரங்களில் சில வீடுகள்லேயே சொல்லுவாங்க, அடி உன் பிள்ளை மாதிரி தானே, அடி பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் அதை வந்து நம்ம ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோம்னா அது கடைசியில் ஆபத்தாக தான் முடியும். அதனால் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை சிந்தித்து செயல்படுங்க. வரக்கூடிய பணிப்பெண்களாக இருக்கட்டும், டிரைவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அவங்கள விட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்க பாருங்கள். நார்மல். அடுத்தது குழந்தைகளுடைய குற்றங்களை சொல்லும்போது எனக்கு சரி வரல, இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளுக்கு சரிப்பட்டு வரல, நான் வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு நார்மலாக சொல்லுங்கள். ஓவராக அந்த குழந்தைகளுடைய A to Z இவங்க இப்படி பண்ணாங்கன்னு லிஸ்ட்டே போட்டு போனீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வெளியில் போய் இன்னொரு வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, இப்படி வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மானம் போயிருமே அப்படின்றதுக்காகவே ரிலீஸ் கொடுக்குறதில்ல சிலவங்க. அவங்களுடைய வீட்டு அந்தரங்க விஷயங்களை வந்து வெளியில் சொல்லிடுவீங்க அப்படின்னு தான் ரிலீஸே கொடுக்காம ஒன்று கேன்சல் அடித்து நாட்டுக்கே அனுப்புறது சிலவங்க. புரியுதா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதனால் குறைபாடுகளை கூட குறைவாகவே சொல்லுங்கள், அதுதான் சிறந்தது. கவனமாக இருக்குது.